இங்க பாருங்க, நம்ம எல்லாம் கடைக்கு வந்தாச்சு. அங்கிட்டு இங்கிட்டு ஓடக்கூடாது. ஒழுங்கா சேரை போட்டு வசாம உட்காரணும் ஒரு ஓரமா. ஃபர்ஸ்ட் பொண்ணு பிள்ளைக்கு எடுப்போம், அப்புறம் பாப்போம் உங்களுக்கு. ஸ்வேதா, இன்னைக்குள்ள எடுத்து முடிச்சிருவீங்களா இல்ல வர்ற மாதிரி பண்ணீங்களா அது மாதிரி பண்ணிடுவீங்களா? இங்கே வரையும் கேட்குது மாப்பிள்ள. அதெல்லாம் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நம்ம பேசுறதை கேட்டுக்கிட்டே கிடக்காங்க. சரி, என்ன நின்றுட்டு இருக்கீங்க? எல்லாரும் கிளம்புங்க, போய் ட்ரெஸ்ஸை பாருங்க. வாங்கம்மா, என்ன பாக்குறீங்க? தம்பி, பிரைடல் சாரீஸ்லாம் காட்டுறீங்களா? என்ன ஸ்வேதா, சாரியா எடுக்க போறீங்க? ஆமாங்க, மேரேஜுக்கு சாரி தானே எடுக்கணும். ஏய், இன்னும் அந்த காலத்து ஆள் மாதிரியே பேசிட்டு இருக்கா. லெஹங்கா எடுக்கலாம்ல? இல்லப்பா, கல்யாணத்தன்னைக்கு நம்ம சாரி தான் போடணும். நீங்க வேணா நிச்சயத்துக்கு லெஹங்கா மாத்திக்கோங்க. அப்ப நான் ஏ செக்ஷன் போய் பாக்குறேன். என்னங்க போறேன்னு சொல்றீங்க? எனக்கு சாரி செலக்ட் பண்ணி கொடுங்க. சரி பார்க்கலாம். எடுத்து போடுங்க சார். ஏப்பா, எடுத்து போடுப்பா. ஸ்வேதா, அந்த கிரீன் பாரு, அது நல்லா இருக்குல்ல? ஆமாங்க, நல்லா தான் இருக்கு. என்னப்பா நீ நல்லா மெரூன் கலரு, மஞ்சள் கலரு அது மாதிரி எடுத்து போடுப்பா. கல்யாண பொண்ணுக்கு அந்த மாதிரி கலர்ல தான் எடுக்கணும். அப்போ சரிங்க, நீங்க போய் எனக்கு லெஹங்கா பார்த்து எடுத்துட்டு வாங்க. இப்போ ட்ரெண்டெல்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரே மாதிரி பட்டு வெட்டி சட்டை, ஒரே மாதிரி சாரி அப்படின்னு உடுத்திட்டு இருக்காங்கம்மா. நீங்கள் என்ன இன்னும் அந்த காலத்து ஆளுகனக்கா மஞ்சள் கலர் வேணும் பச்சை கலர் வேணும்னு இருக்கீங்க? சரி, நான் எடுத்து போடுறேன். எனக்கு என்ன வந்துச்சு? ஏப்பா, நாங்க தானே காசு கொடுக்குறோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க எடுப்போம். நாங்க சொல்றது மட்டும் நீங்க செய்யுங்க. டேய், எங்கடா கவினை காணோமா? நம்ம கூட தானே வந்தான். அடா, அவன் கிட்ஸ் செக்ஷன்ல இருக்கான். என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். நம்ம ட்ரெஸ் பார்க்கலாம் வாங்க. ஐயோ, இந்த பையனால எனக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு. நிம்மதியா ஒரு சாரி கூட பார்க்கப்பட மாட்டேது. சரிப்பா, நீங்க போய் சாரி எடுத்து போடுங்க. ஏன் மோகி ரொம்ப கவலையா இருக்கு? இந்த கவின் பையனை பாருங்களேன். அவன் மட்டும் கிட்ஸ் செக்ஷன் ஓடிட்டான் ட்ரெஸ் பார்க்க. நம்மள எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஆமா தியாக்கா, பாருங்களேன், என்னையும் விட்டுட்டு போயிட்டான். சரி, அப்போ எல்லாரும் போய் பாருங்க. அதுக்கு ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, அப்படியே மெல்ல போங்க கிட்ஸ் செக்ஷன். அம்மா தேர்ந்தாங்களா, நான் சொல்லிக்கிறேன். சரி, சத்தம் போடாம வேகமா போங்க. இந்த கலர் எல்லோ பார்க்குறீங்களா? கொஞ்சம் கிராண்டா எடுத்து போடுங்க. கலர் எல்லாம் ஓகே தான். நல்ல சில்க் சாரியா பாருப்பா. சரிங்கம்மா, இதோ எடுத்துட்டு வரேன். இந்த எல்லாம் ஓகேவான்னு பாருங்க. அக்கா, இது நல்லா இருக்குல்ல? ஏப்பா, கொஞ்சம் நல்லா விரிச்சு காட்டுங்களே. அத்தை, சொல்லுதியா? நீங்க தானே கல்யாண பொண்ணு. அப்ப நீங்க சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, செலக்ட் பண்ணலையா? நம்ம செலக்ட் பண்ணதை அவங்க ஓகே சொல்லிட்டானோ, எப்படியும் வேணான்னு தான் சொல்லுவாங்க. என் ட்ரெஸ் எல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். எனக்கு தான் சாரி செலக்ட் பண்ண தெரியாதே. நம்ம எப்போ பார்த்தாலும் பேண்ட் சட்டையில தெரியுவோம். அதுவும் கரெக்ட் தான் அத்தை. அம்மா நல்லாவே எடுப்பாங்க உங்களை விட. நண்டு சொண்டக்காலாம் நம்மள பேசுது. பாருங்க மேடம், எப்படி இருக்கு? ஏப்பா, உன் மேல வச்சு காமிச்சா எப்படி தெரியும்? பொண்ணு மேல வச்சு காட்டணும். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்கு. இப்ப சரி, நம்ம இதவே எடுத்துக்கலாம் என்ன? சரிங்கக்கா. ஏண்டா டே, கடைசி வரைக்கும் அப்ப என்ன கேட்க மாட்டீங்க? எப்பா என்ன வச்சுக்கிட்டே இருக்க? போய் பேக் பண்ணு போ. சரிங்க மேடம். இவனுங்க எல்லாரும் எங்க போனாங்க? பெரியம்மா, எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பெரியம்மா போனாங்க கிட்ஸ் செக்ஷன் போறேன்னு. இதுக்கு தான் இதுகளை கடையை கூட்டிட்டு வர்றதே இல்லை. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே கிடக்கிறது. நம்ம சொல்றது எங்கக்கா கேட்குதுங்க? வீட்டில் மட்டும்தான் அதெல்லாம். வெளியில வந்தா அதுக்கு பாட்டுக்கு அதுக்கு விசேட்டையை கூட்டிருங்க. சரி வாங்க, தியாக்கு பார்க்கலாம். அம்மா, நான் தான் செலக்ட் பண்ணுவேன் எனக்கு. சரி, உனக்கு பிடிச்சதவே எடுத்துக்கோ. நீ தான் நல்லா செலக்ட் பண்ணுவியே என்னை விட. நான் பார்த்து வச்சுட்டேம்மா. அத்தை சாரியில அங்கே ஒரு பிங்க் கலர் சாரி இருந்துச்சுல, அது நான் எடுத்துக்கிறேன். ஆமாம், அது தியாக்கு அழகா இருக்கும், அதே எடுத்துக்கலாம். சரிங்கக்கா, அப்போ நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் எடுக்கணும். இன்னும் பிள்ளைகள்லாம் அதுங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. என்ன தம்பி, நாங்கள் லேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டோம். நீங்கள் இவ்வளோ நேரம் கழிச்சு வர்றீங்க? எடுத்துட்டேன். காட்டுங்க, மாப்பிள்ளையோட செலக்ஷன் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க வேணாமா? தாராளமா பாருங்க, இருங்க காட்டுறேன். எப்படி லெஹங்கா? வாவ், சூப்பரா இருக்குங்க. பரவாயில்ல மாப்பிள்ளை, சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல. அப்புறம் பொண்ணு பிள்ளை தானே ஸ்பெஷலே. நடத்துங்க, ஒரு நாளைக்கு தானே. மாமா, உங்க ட்ரெஸ் காட்டல? அதெல்லாம் காட்ட மாட்டேன், சர்ப்ரைஸ். ஸ்டேஜ்ல பாத்துக்கோங்க. சரி, நீங்க எல்லாம் எடுத்துட்டீங்களா? இந்த சிறுசுங்க தான் பூரா போய் கிட்ஸ் செக்ஷனுக்குள்ள கிடக்குதுங்க. அதுகளை போய் வரட்டு போய் பார்த்துட்டு அதுங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கணும்.
அப்ப நீங்க இன்னும் முடிக்கல. இல்லை இல்லை, அவங்க எல்லாமே செலக்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நாங்கள் போய் பேக் பண்ண சொல்கிறது மட்டும்தான். என்னடா எல்லாரும் சும்மா வந்திருக்கீங்க? பேக் பண்ணவா? அப்போ நாங்கள் பார்க்க வேண்டாமா? சைஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் நாங்கள் எல்லாருமே ட்ரையல் ரூமில் போட்டு பார்த்து எடுத்துட்டோம். ஆமாம்மா, நீங்கள் வீட்டில் போய் ஒரு டைம் பார்த்தா போதும், இங்கே வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் கல்யாணத்தில் காட்டலாம், சர்ப்ரைஸாக இருக்கும்ல. அது சரி, பிள்ளைங்க எல்லாம் புத்திசாலியாக தான் இருக்குதுங்க. சரி சரி, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேக்கை தூக்குங்க, கிளம்பலாம். மாப்பிள்ளை தம்பி, நீங்கள் எதுக்கு இன்னும் லெஹங்கா கையில் பிடிச்சிட்டே நிற்கிறீங்க? அது நம்ம ஸ்வேதா இல்லை, போய் பேக் பண்ண சொல்லுங்க. சரி, நீங்க எல்லாரும் போய் கார்ல உட்காருங்க, நான் பில் கட்டிட்டு வரேன். அப்புறம் என்ன, எல்லாரும் எங்கள் கல்யாணத்துக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட் மேரேஜ் எபிசோட்ல பார்க்கலாம். Bye.